Okay, dear students, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பில் வைஸ் என்ட்ரி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது பில் வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பில்லுக்கு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை வச்சு நம்ம எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறோம், அந்த பில் வைஸ் வச்சு எப்படி நம்ம வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்து எப்படி நம்ம என்ட்ரி போடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கம்பெனி நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஸ்ரீ ஐயப்பா ப்ரைவேட் லிமிடெட்னு. ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிக்கணும், நம்ம கம்பெனி வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து மேலே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். ஸோ கரண்ட் டேட் காமிச்சிட்ருக்கோம். நம்ம ஏதாவது என்ட்ரி போட்டிருந்தோம்னா அந்த என்ட்ரிக்கான டேட் நமக்கு காமிச்சிட்ருக்கோம். நமக்குலாம் தெரிஞ்சது தான். ஸோ இப்போ நம்ம பில் வைஸ் என்ட்ரி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா F11 நம்ம கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நோ கொடுத்துருப்பாங்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே. அதை நம்ம வந்து ஏரோ மார்க் கீ அப் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துக்கணும். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அப் கீ கொடுத்துட்டு திரும்ப எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு எல்லா ஃபியூச்சரும் நமக்கு ஷோ ஆகிடும். இதில் பாருங்களேன், பில் வைஸ் என்ட்ரின்றது பார்த்திங்கன்னா அதை நம்ம எஸ் கொடுத்துக்கிறோம். எஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ட்ரு பண்ணிட்டே வரணும். என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிட்டே வரலாம். நான் பாருங்கள் வேட் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். ஜிஎஸ்டி ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வேட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் வைஸ் என்ட்ரி போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லெட்ஜர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறேன்னா வந்து இந்த க்ரியேட்டுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே நான் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லெட்ஜர் நான் கொடுத்துக்கிறேன். லெட்ஜர் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த லெட்ஜரில் நம்ம யாருக்கு பில்லு போட போகிறோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ரீ அன்னை டெக்ஸ் அப்படின்ற கம்பெனிக்கு நான் வந்துட்டு பில் என்ட்ரி கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து அந்த நேம் வந்து லெட்ஜர் நேம் வந்து நான் ஸ்ரீ அன்னை டெக்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கேட்பாங்க. இந்த அண்டர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து இவர் யாருன்னா அவர் வந்து சன்ட்ரை கிரெடிட்டார், ஓகேங்களா. இவர் எந்த அண்டரில் வருவார்னா சன்ட்ரை கிரெடிட்டார். ஸோ நம்ம வந்து SUN நம்ம டைப் பண்ணால் நமக்கு வரும். ஸோ சன்ட்ரை கிரெடிட்டார் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து இந்த மெயின்டைன் பில் வைஸ் என்ட்ரி எஸ்ஸில் தான் இருக்கும். நம்ம எஸ் கொடுத்துக்கிறோம். எஸ் கொடுத்துட்டு நம்ம என்ட்ரு பண்ணிட்டே வரோம். என்ட்ரு பண்ணிட்டு வந்து நம்ம இந்த அட்ரஸ்ஸு, ஸ்டேட்டு இதெல்லாம் நீங்கள் பின்கோடு தான் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் கேட்கும். இங்கே நம்ம ரெகுலர் கொடுத்துக்கணும். ரெகுலர் கொடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா GST நம்பர் கேட்பாங்க. ஸோ GST நம்பர் நம்ம தமிழ்நாட்டுடைய GST நம்பர் ஸ்டார்டிங் நம்பர் வந்து 33 ஆரம்பிக்கும். ஸோ 33 நம்ம கொடுத்துக்கிட்டு நம்ம GST நம்பர் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் GST நம்பர் நான் என்ட்ரி பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து GST நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி SES கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ வேட்டும் எஸ் கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த லெட்ஜர் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ லெட்ஜர் நம்ம சேவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே பேக் போகிறோம். பேக் வந்துட்டு நம்ம ஒரு வவுச்சர் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ வவுச்சர் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த வவுச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வவுச்சர் போகிறோம்னா பேமெண்ட் வவுச்சர். ஸோ FI ப்ரெஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் இந்த பட்டன் பட்டனில் கிளிக் பண்ணாலும் சரி பேமெண்ட் வவுச்சர் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ பேமெண்ட் வவுச்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இங்கே யாருக்கு நம்ம வந்துட்டு வவுச்சர் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஷாக தான் நான் வந்துட்டு அமௌண்ட்டை வந்து நான் அந்த பில்லுக்கு நான் வந்து பண்ண போகிறேன். நான் பில் நம்பருக்கு பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து கேஷ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கேஷ் நான் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருக்கு நம்ம அந்த பில் நம்பரில் அமௌண்ட் பே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ஆல்ரெடி நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஸ்பேஸ் கொடுத்தோன்னே பாருங்கள் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண லெட்ஜர் இங்கே வந்துருச்சு பாருங்கள், ஸ்ரீ அன்னை டெக்ஸ்ட் அப்படின்ட்டு. அதை நம்ம கொடுத்துக்கிறோம். கொடுத்த உடனே எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் பேலன்ஸ் என்கிட்ட 25,000 இருக்குது. ஸோ நான் இப்போ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 தான் கொடுத்துக்கிறேன் கரண்ட் பேலன்ஸ். இந்த அமௌண்ட்டுக்கு நான் வந்து பில் என்ட்ரி போட போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் என்ட்ரு கொடுத்துக்கிட்டு இங்கே வந்து நமக்கு என்ன அக்கௌண்ட் டைப்பில் எதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிறேன். நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டு பில் நம்பர் கேட்கும். அந்த பில் நம்பர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ GSW7. ஸோ இந்த பில் நம்பரில் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதை நம்ம என்ட்ரி பண்ணிக்கணும். நம்ம என்ட்ரி பண்ணிக்கிட்டு டேட் கேட்கும்.
ஸோ நான் ஒரு டேட் கொடுத்துக்கிறேன். ஸோ 31 மார்ச் 26 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே அமௌண்ட் கேட்கும். நான் வந்து சார் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் வந்து என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பர்ச்சேஸ் வவுச்சர் போக போகிறோம். ஸோ பர்ச்சேஸ் வவுச்சர் இங்கேயே இருக்குது. நம்ம கொடுத்து F9 ஆர் பட்டன் பண்ணி பர்ச்சேஸ் வவுச்சர் இருக்கும். இதை நம்ம வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முன்னாடி என்ட்ரி பண்ணல பில் நம்பர், அந்த பில் நம்பர் நமக்கு நம்ம என்ட்ரி பண்ணிக்கணும். அந்த பில் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா GSW7S, அந்த பில் நம்பர் நம்ம கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு வந்து நம்ம டேட் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்ட்டி நேம் யாருன்னா ஸ்ரீ அன்னை டெக்ஸ் நம்ம கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு நம்ம என்டர் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு ஏஜென்ட், நான் அதை கொடுத்துக்கிறேன். ஓகே, நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இதை நான் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பர்ச்சேஸ் லெட்ஜர் கேட்கும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, F12 கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து யூஸ் காமன் லெட்ஜர் அலோகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஆப்ஷன் இருக்குது. அதை மட்டும் நம்ம நோ கொடுத்துக்கிறோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் வந்து திரும்ப நம்ம என்டர் பண்ணிட்டே வரோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், Alt+C நான் கொடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து Redmi 7S அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து ப்ரைமரின்னா ப்ரைமரி நம்ம கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டா பண்ணுறோம். அப்படி ப்ரைமரி உங்களுக்கு வேறு மாதிரி மாற்றினாச்சு திரும்ப என்ன பண்ணுறீங்க, Alt+C கொடுத்தீங்கன்னா இங்கே வரும். ஸோ நான் வந்து ஸ்டாக் இன் ஹேண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸ்டாக் இன் ஹேண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு ஸோ ப்ரைமரி நான் வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ நான் கொடுத்துருந்தேன் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ யூனிட் கேட்குது. ஸோ Alt+C கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மொபைல் வாங்குகிறோம் அப்படின்னா அது PCSல் தான் வரும். அப்போ என்ன பண்ணுறோம், PCS அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். ஃபார்மல் நேம் வந்து நம்ம PCS அப்படின்னு கொடுத்துக்கிறோம். கொடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம என்டர் பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ அப்படியே நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ குவான்டிட்டி கேட்குது. ஸோ குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 50 மொபைல் வாங்குகிறேன். ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் ஒவ்வொரு மொபைலும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டோட்டல் அமௌண்ட் எனக்கு கால்குலேட் ஆகிடுச்சு. டோட்டல் அமௌண்ட் பாருங்கள் எனக்கு கால்குலேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு திருப்பி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜிஎஸ்டிக்கான ஜிஎஸ்டி நான் வந்து கால்குலேட் பண்ணுறேன். ஸோ ஜிஎஸ்டி நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இது டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸில் வரும், அதை நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஜிஎஸ்டி நான் வந்து போகிறது சென்ட்ரல் டேக்ஸ் தான் போடுறேன். ஓகே, எவ்வளோன்னா பார்த்தீங்கன்னா 5% போடுறேன். ஸோ இது வந்து நார்மல் ரவுண்டிங் நான் கொடுத்துக்கிறேன். நார்மல் ரவுண்டிங் கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து அந்த குவான்டிட்டி ரேட்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இது மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் க்ரியேட் ஆகும். அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணோன்னா நம்ம என்ன அக்கௌண்ட்டில் போட போகிறோம் அப்படின்னா இது வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட், அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம சொல்லலாம். ஸோ நான் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸில் வரும். இது வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ என்ட்ரு பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இப்போ நம்ம என்ட்ரு பண்ணிட்டு நம்ம என்ட்ரு கொடுத்துக்கலாம். இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஜிஎஸ்டி ஆக்டிவேட் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து F11 ஃபீச்சர்ஸ் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து நமக்கு அந்த ஓகே இங்கே வந்து நம்ம ஜிஎஸ்டி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி தான் இருக்கிறோம். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம அப்படியே பேக் போய்க்கிறோம். ஓகே ஸோ இங்கே பாருங்க, நான் வந்து ரெட்மி 7S மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 பீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திரும்பவும் வந்து நம்ம வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம திரும்ப என்ன பண்ணுறோம், Alt C கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மொபைல் வாங்குகிறேன். ஸோ விவோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். விவோ அப்படின்னு கொடுத்துக்கிட்டு ஸ்டாக் இன் ஹேண்டு பீசஸ்ஸு வழக்கம் போல் கொடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 23 பீஸ் வாங்குகிறேன். ஒன்றோட விலை வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபாய். ஸோ இதோட அமௌண்ட் நமக்கு கால்குலேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பர்ச்சேஸ் கொடுத்து வெளியே வந்துடுறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஜிஎஸ்டி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து Alt C கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஜிஎஸ்டி போட்டுக்கிறேன். ஸோ ஜிஎஸ்டி கொடுத்துட்டு ஸோ நான் வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி போட போகிறேன். ஸோ சிஜிஎஸ்டி அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், கீழே வந்துடுறேன். இதோடைய டியூட்டிஸ், அதாவது இதோடைய அக்கௌண்ட் அண்டர் வந்து பார்த்திங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸேஷன் அப்படின்ட்டு இருக்கும். அதை நம்ம கொடுத்துட்டு நம்ம ஜிஎஸ்டி, அதாவது சென்ட்ரல் ஜிஎஸ்டி நம்ம போட்டுக்கிறோம். கிளிக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஜிஎஸ்டி கொடுத்துக்கிறோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு 5% கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு நம்ம நார்மல் ரவுண்டிங் கொடுத்துக்கிறோம். நார்மல் ரவுண்டிங் நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்டர் பண்ணி கீழே வந்துடுறோம். கீழே வந்தவுடனே பாருங்கள், உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் உங்களுக்கு போட்டுருச்சு. ஜிஎஸ்டி அமௌண்ட் உங்களுக்கு வந்து இங்கே ஃபில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்டர் பண்ணி இதை நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே, இதை எப்படி நம்ம வந்து பார்க்குறது, இது எப்படி நம்ம வந்துட்டு இந்த ரிப்போர்ட் எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப சிம்பிள். நம்ம மெயின் ஸ்க்ரீனுக்கு போய்க்கிறோம். கேட்வே ஆஃப் டேலிக்குள்ளே போயிட்டு இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகே, டிஸ்பிளே ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன ஆப்ஷன்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கொடுத்துக்கிறோம். அவுட்ஸ்டாண்டிங் ஒரு ஆப்ஷன் அதை கொடுத்துக்கிறோம். நம்ம திரும்ப நம்ம கேட்வே டெலிக்குள்ளே வந்துடலாம். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஓகே இந்த ரிப்போர்ட் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்க்கு வந்துடணும். இங்கே வந்து அக்கௌண்ட்ஸ் புக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம கொடுத்துக்கிறோம். இங்கே வந்து நம்ம லெட்ஜர் நம்ம கொடுத்துக்கிறோம். லெட்ஜர் கொடுத்தோன்னா நம்ம க்ரியேட் பண்ண கம்பெனி நேம் வரும். ஸ்ரீ அன்னை டெக்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி இந்த பில் வைஸ் என்ட்ரி ஓப்பன் ஆகிடும். இதில் பில் வைஸ் என்ட்ரி F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஒவ்வொரு பில்லுக்கும் நான் என்ட்ரி போட்டிருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு பில்லுக்கு நான் வந்து என்ட்ரி போட்டு தான் உங்களுக்கு காமிக்கிட்டு பாருங்கள். எப்போ என்ட்ரி போட்டிருக்கேன்னு சொல்லி காமிக்கும், என்னென்ன பில் அப்படின்ட்டு. 3 பில் என்ட்ரி போட்டிருக்கேன். அதை பெண்டிங் பில்ஸ் எத்தனை பெண்டிங் பில்ஸ் காமிக்கிட்டு பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இதாங்க பில் வைஸ் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொன்றுக்கும் பில் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, ரெஃபரன்ஸ் நம்பரு, அதை வச்சு நம்ம வந்து டேட்டில் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்குது. அதோட பெண்டிங் அமௌண்ட் உங்களுக்கு காமிக்குது பாருங்கள். ஸோ தான் வந்து பில் வைஸ் என்ட்ரி நம்ம என்ட்ரி பண்ணுறது. ஓகே, தேங்க்யூ.